ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஊறுகாய் செஞ்சுருக்காங்க கைஸ். அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த ஊறுகாவை 1 மந்த் இல்லை 2 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணதை நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி மீனெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீன் கறியவும் கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பரந்த பாத்திரமாக எடுத்து அதில் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. நான் சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய்க்குள்ளே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த பெருங்காய பொடியும் எடுத்து போட்டுட்டு மீனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாறு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றுங்க. இல்லை எனக்கு சாறு வேண்டாம், ஃபிஷ் மட்டும் போதுன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வினிகர் ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஊறுகாய் ரெடி.